பெங்களூர் வந்துக்கிறேன். பெங்களூர்ல இருந்து ஜனநாயகன் படம் பாக்குறதுக்கா வந்தீங்களா? இங்க வந்துக்கிறேன். பக்கா தளபதி ஃபேன் நான். அவர் படம் பார்க்கறதுக்கு நான் இவ்வளவு தூரம் வந்துக்கிறேன். சரி, படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் முதல்ல இருந்துச்சு, கடைசியில் இன்னைக்கு ரிலீஸே ஆகல. ரிலீஸ் ஆகாத பட்சத்துல நீங்க தியேட்டர் வந்ததுக்கான காரணம் என்ன சார்? ரிலீஸ் ஆகல தான் ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு எங்களுக்கு ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பார்க்கலாம், இன்னும் 2-3 நாள் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆயிடுச்சுனாக்கா எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இல்ல, மெனக்கெட்டு பெங்களூர்ல இருந்து படம் பாக்குறதுக்காக இங்க ட்ரெயின் ஏறி வந்தீங்களா? படம் பார்க்கறதுக்குன்னே ட்ரெயின் ஏறி தான் இவ்வளவு தூரம் வந்தோம் நாங்க. சரி, படம் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆயிருந்தா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? இடம் அப்படியே கலகலன்னு இருந்திருக்கும். பிளாஸ்ட் அப்படியே அடிக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கும். அறிமா இருந்திருக்கும். எங்களுக்கு ஒரு வருத்தமாகுது, ஏமாற்றமாகுது. தளபதி படம் பார்க்கறதுக்குன்னு எவ்வளோ தொழுவு நாங்கள் வந்து அவரு பார்க்க முடியாம படம் பார்க்க முடியாம ஆயிடுச்சு. சரி, படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகல. என்னைக்கு ரிலீஸ் ஆனா மறுபடியும் அந்த ஃபோர்ஸ் கிடைக்கும்? ஒருவேளை 10-11 ரிலீஸ் பண்ணா ஓகேவா, இல்லன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சார் 10-11 பண்ணா ஓகே தாங்க. ஒரு வாரம் பண்ணாலும் ஓகே தான். மொத்தம் ரிலீஸ் பண்ணணும் எங்களுக்கு, அதுதான் மெயின். எத்தனை நாள் ஆனாலும் இங்க இருந்து பாத்துட்டு தான் போனோம். நாங்க அது பாக்குறதுக்குன்னா தான் நாங்க வந்துக்கிறோம். இப்போ படம் வராம இந்த மாதிரி இழுத்தடிக்கிறப்ப மக்களுடைய மைண்ட் அப்படியே லைட்டா மாறி, சரி படத்துக்குலாம் எதுக்கு போயிட்டு அப்படின்னு நினைப்பாங்களா, இல்லன்னா தீவிரமா இருக்கும்? சார் மைண்ட் எப்பவுமே யாரும் மக்கள் மாறாது. ஏன்னா தளபதி ஃபேன் அந்த மாதிரி ஒரு இது. நாங்க ரசிகர் எல்லாரும் அப்படிதான் இருக்கோம். யாரும் மைண்ட் மாறாது. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா வந்து பார்க்க பார்க்கணும்.